வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, காந்தி கண்ணாடி டைட்டில் கேம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம பாலா நடிச்சிருக்காரு. சும்மா இல்லைங்க, KPY பாலா தான் எல்லாருக்கும் நம்புறேன். ஸோ மனசை வந்து நிறைய சமூக சேவை பண்ணிக்கிட்டு அண்ட் தென் ஒரு என்ன சொல்றது, இத்திருண்டு இருந்தார் மனுஷன். இப்போ எப்படியோ வேற லெவல் அப்படியே எங்கேயோ போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அவர் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கும் வந்து கொடுத்துட்டே இருப்பார். எனக்கு பர்சன் ரொம்ப பிடிக்கும், வேறு ரொம்ப பிடிக்கும். இந்த சமூக சேவை தாண்டி அவர் ஒரு காமெடியனாகவே ரொம்ப எனக்கு பிடிக்கும். இப்போ அவர் வந்து அவர் படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. அது ஹீரோ வர பண்ணுறாரு. அது ரைட்டிங் கேம்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வித் வெஸ்டிங் நம்ம போயிடலாம். உங்களுக்கும் எனக்குமான பயணம் ஒரு சின்ன தீப்பொறிய ஆரம்பிச்சுது. இந்த மூஞ்ச டிவில பாக்குறதே பெருசு, பாக்க நரமா இருந்துன்னு நக்கல பாத்தியா? டிவிலே பின்னி சைஸ் எல்லாம் இருப்பான். இவனை தியேட்டர்ல வந்து பாருங்க. நல்லா ஃபிட்டா இருக்காயா மனுஷன். ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? சப்பா மூஞ்சி, இதெல்லாம் ஹீரோவா நடிக்க வந்துச்சு. என் முதுகுக்கு பின்னாடியும் என் மூஞ்சுக்கு முன்னாடியும் நிறைய கேட்டாச்சு. இந்த மாதிரி என்னை எவ்வளோ விமர்சனங்கள் செஞ்சாலும் எல்லா விமர்சனத்தையும் எரிச்சு நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தில் உங்களால் இப்போ இங்கே வைக்கிறேன். பிஜிஎம் சாவடியா இருக்கலாம். சீரியஸா ட்ரீம் மெர்வின். ஹாப்பி பர்த்டே பாலா. காந்தி கண்ணாடி. காய்ஸ், சீரியஸாக சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து பிஜிஎம் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பேச போகிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு இந்த என்டையர் கிளிம்ஸில் வந்து பிஜிஎம் தனியாக தெரியுது, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ காந்தி கண்ணாடியில் வந்து டைட்டில்லே வந்து அந்த கண்ணாடி மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஹூ இஸ் நெக்ஸ்ட் அப்படி தான் இருக்க போதோ அப்படின்னு சொல்லுது. பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் படத்தோட சினிமாகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவல் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரேமிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஃப்ரேமை வச்சு ஒன்று சொல்லியிருப்பாரு. மெர்வினோட பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் பாய் அப்படின்னு ஒன்று போட்டோம், ஃப்ரேம் ஆஃப் ட்ரூத் போட்டிருப்பாரு. ஸோ அது வந்து சிம்பிளைஸ் சொல்கிறதுனால வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு பேர் ஒரு ஃப்ரேம்குள்ளே நிற்பாங்க. ஸோ அது நல்லா இருக்குது பார்க்கும் போது. பார்க்கலாம். ஐ ரியலி ஹோப் தட் இந்த படம் வந்து நம்ம பாலனுக்கு வந்து உண்மையாலேயே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு டெபியூட் ஃபிலிமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேயா, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் வேற லெவலில் இந்த படத்தை வெளியாக்கணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, மெலிஷியாவில் இந்த படம் வெளியாகணும். வந்துச்சா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். என் கைஸ், உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக எனக்கு போயிடலாம். ஓகே, பாய்.